திரு விஜய் அவர்கள் மீது மக்கள் பேரன்பு கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. சிறையில் செய்தித்தாள்களில் படித்தேன். தேர்தலுக்கு பின்பு ஆய்வு கட்டுரைகள் வந்திருந்தன. பல வாக்காளர்கள் எங்கள் தொகுதியில் யார் வேட்பாளர் என்பது தெரியாது என்று பதிலளித்திருக்கிறார். எப்படி வாக்களித்தீர்கள் என்று கேட்டால் விசில் போட்டேன். யார் இருக்கா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, விசில். அப்போது உள்ளபடியே திரு விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் தான் சொன்னார் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய், ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய். அதை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். இது பேரன்பு. நீ ஒரு தனி கோடி மக்களின் பேரன்பை பெறுவது என்பது எளிதல்ல. அப்படி மக்கள் அவருக்கு பேரன்போடு வாக்களித்திருப்பதற்கான காரணம் இவர் நம்மை நன்றாக பார்த்துக் கொள்வார் என்பதுதான். காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்புத்துறை கிட்டத்தட்ட 99% விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஏன்னா விஜய் தேர்தலின் இறுதி நேரத்தில் பிரத்யேகமாக காவல்துறையினருக்காக ஒரு வாக்குறுதியை அளித்தார். எந்த அரசியல் கட்சி இது பண்ணதில்லை. ஒட்டுமொத்தமா அரசு ஊழியர்கள் ஏதாவது சொல்லுவாங்களே தவிர காவல்துறையினர் சீருடை பணியாளர்களுக்குன்னு பிரத்யேகமான கோரிக்கையை அறிவித்தது திரு விஜய் அவர்கள் மட்டுமே. அவங்களுக்கு மட்டும் சம்பளம் வைக்கிறாங்க. எப்படி பிரியத்தோட போட்டிருப்பாங்க, சும்மாவே விஜய் போடுவாங்க. அவங்களுக்குன்னு பிரத்யேகமா இப்படி ஒரு கோரிக்கை சொன்னா 99% ரிசல்ட் இருந்தேன்ல, டியூட்டி வர ஒவ்வொரு காவலரையா கேட்கிறேன், விசில் தான், விசிலு விசிலு. அப்ப போலீஸ்ல பார்த்தா எஸ்கார்ட் வருவாங்கல்ல, எஸ்கார்ட் ஒரு 10 போலீஸ் வருவாங்க. இப்போ வண்டியில வரும்போது கேட்டேன், யார் கேட்டியா அப்படின்னு, விசில்னே. யாருமே போடல.